தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளுக்கும் தேர்தல் வாக்குறுதி அளித்துள்ள ஒரே கட்சி திமுக தான் என்று அக்கட்சியின் பொருளாளர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருப்பத்தூர் மற்றும் ஜோலார்பேட்டை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரத்தில் ஈடுபட்ட அவர், வேலூர் கூட்டு குடிநீர் திட்டம் அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்டது என்று ஜெயலலிதா கூறியதை திட்டவட்டமாக மறுத்தார். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் வேலூர் கூட்டு குடிநீர் திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்படும் என்றும் ஸ்டாலின் தெரிவித்தார். திமுக தேர்தல் அறிக்கையில் 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த ஸ்டாலின், தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளுக்கும் வாக்குறுதிகளை அளித்துள்ள ஒரே கட்சி திமுக தான் என்றார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கையில எண்ணற்ற உறுதிமொழிகளை சொல்லி இருக்கிறாங்க. நீங்க அந்த தேர்தல் அறிக்கையை படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படிச்சீங்களா? ஞாபகம் இருக்கா? உறுதிமொழிகள்லாம் வாக்குறுதிகள்லாம் 1-2 டக்குன்னு சொல்லலாம். ஆனா 501 உறுதிமொழிகள் இருக்கு. கையில பாருங்க, புத்தர் 501 இருக்கு. திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தொகுதி அளவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதி அளவில் தேர்தல் அறிக்கை தயாரித்து வெளியிட்ட ஒரே கட்சி திமுக. கலைஞர் அவர்கள்.